கர்த்தரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த கால வேளையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நல்லவர், நன்மையானவைகளை தருகிற ஒரு நல்ல ஆண்டவர். அவர் இரக்கமுள்ள ஒரு தெய்வம். நம் மீது மனதுருக்கம் நிறைந்து அவர் நம்மை மன்னித்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவர். அந்த நல்ல ஆண்டவர் இந்த கால வேளையிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நீ பயப்படாதே, நீ எனக்குள் மகிழ்ந்திரு, நான் உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வர வேண்டிய அந்த ஆசீர்வாதம் எதனால தடைபடுகிறது என்று சொன்னால், நாம் பயப்படுகிற பயத்தினால்தான் நமக்கு வர வேண்டிய நன்மையானது தடுக்கப்படுகிறது. ஆகவே நீங்களும் நானும் ஆண்டவருக்குள் மகிழ்ந்திருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு நீங்களும் நானும் அவருக்குள் மகிழ்ந்திருப்போம். நிச்சயமாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து அவர் உங்கள் கண்ணீரை துடைத்து அவருடைய கவலையை மாற்றுவார். உங்கள் நிந்தைகள் நெருக்கடிகள் மாறும், உங்கள் வேதனைகள் வியாதிகள் விலகி போகும். இன்றைக்கு நீங்கள் அற்புதங்களை கண்டு கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கும் படி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. நல்ல தகப்பனே, இந்த நல்ல வார்த்தையை கேட்ட உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நீர் பெரிய காரியங்களை செய்து நீர் உடைய ஆசீர்வதிங்க. அவருடைய கண்ணீரை துடைங்க, அவருடைய கவலைகளை மாற்றி போடுங்க. அவருடைய நிந்தைகள் நெருக்கங்கள் வேதனைகள் வருத்தங்கள் மாறட்டும். கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று ஜனங்கள் மகிழ்ந்திருக்கத்தக்கதாய் அற்புதங்களை செய்து ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் உடைய கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். God bless you.